ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இது எதை பற்றின விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அன்றைக்கும் மண்டே அன்றைக்கும் சேர்த்து தான் இந்த விலாக் இருக்கும். என்னென்னா மண்டே அன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கூல் ப்ரிப்பரேஷனும் இருக்கும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே எங்கள் குட்டி எப்படி கிளம்பி போகிறாரு அதை பற்றின வீடியோ தான் இந்த விலாகில் இருக்கும். இன்றைக்கி என்னென்ன மாதிரியான திங்ஸை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு பிஃபோருக்கு முன்னாடி அப்படின்னு தான். ஆல்ரெடி வச்சுருக்க திங்ஸும் இருக்குது, புதுசாகவும் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஸோ வாங்க எப்படி என்ன ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பேர் எழுதி நம்ம என்ன சப்ஜெக்ட்டுன்னு எழுதி வச்சிட்டா ஈஸியாக இருக்கும் நம்ம பேக்கில் எடுக்க. தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, சயின்ஸு, மேக்ஸு. இப்போ என்ன கலரில் நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டிருந்தாலும் நம்ம தேடணும் எது தமிழ் புக்கு அப்படின்னு தேடிட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும். இதுதான் தமிழ், இதுதான் சயின்ஸு அப்படின்னு எடுக்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்த பனங்காய். இதை வெட்டி எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, ஏன்னா கத்தி இல்லை. பனங்காய் ஸோ வெட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நுங்கு ரொம்ப நாள் ஆச்சு நுங்கு சாப்பிட்டு. அம்மா வீட்டில் சாப்பிட்டாச்சு, இப்போவும் வெட்டி சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ யூனிஃபார்ம் எல்லாம் வாஷ் பண்ணி மறுபடியும் வைக்க போகிறேன். ஏன்னா இத்தனை நாள் கபோர்ட்லேயே இருந்தது, கிட்டத்தட்ட 1.5 month கபோர்ட்லேயே இருந்தது. ஸோ இன்றைக்கி மறுபடியும் இதெல்லாம் நல்ல கம்ஃபர்ட்டு லிக்விட் போட்டு நல்லா துவைச்சி பலன்னு வைக்க போகிறேன். ஸோ துணியெல்லாம் ஒரு வழியாக துவைக்கிறதுக்காக ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு கேஷுவல் ஷூ தான் இருந்தது. ஸ்கூலில் ஷூ லேட்டாக தான் கொடுப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஷூ இருந்தாலுமே 1 day பிஃபோர் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நம்ம என்ன தான் முன்னாடியே நம்ம துவைச்சி வச்சாலும் அது யூஸ்ஃபுல் கிடையாது. அதனால் இப்போ நுங்கு சாப்பிட போகிறோம். என்னடா நுங்கே காணும், உள்ளே இருக்கா இருக்கு. இது கொஞ்சம் முத்துன நுங்கு, அதனால தான் இப்படி இருக்குது. ஹார்டாக பிஞ்சு இல்லை, அது இவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுது. அப்பா செம்மையாக இருக்கா. கொஞ்சம் முத்தி இருக்குது, அதனால அப்படி இருக்குது. எலசாக இருந்தால் சின்ன, அதாவது பிஞ்சு நுங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் முத்துனது. நான் சாப்பிட போகிறேன். தரையிற நாங்கள் இது ஃபேஸ்க்கெலாம் அப்ளை பண்ண தெரியுமா? சரியாது வடிமா இருக்கு. என்ன காமிக்காது, விடு. கல் மாதிரி இருக்குது. கல் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஜேசிபி தான் கூப்பிடணும் போல். நீ நோண்டிட்டியா? சாப்பிடு. வாய் கிட்ட வச்சு சாப்பிடணும், அப்படி சாப்பிடக்கூடாது. வச்சு எப்படி உரியணும், உரி எடுத்து உரி. உனக்கு சாப்பிடவே தெரியலப்பா. இது ரொம்ப பிஞ்சு ப்ளஸ் இருப்பா, தண்ணி கொட்டிட்டு போகுது. இது ரொம்ப பிஞ்சியான நுங்கு கூட. அதோட எவ்வளோ பெரிய பெரிய கண்ணு பாருங்க. நாங்கள் இதை தான் கண்ணுன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெருசாக இருக்குது. தண்ணி பாருங்க ஆடுது, தெரியுதா? சரி சாப்பிடு, இதையாவது ஒழுங்காக சாப்பிடு. வாய் கிட்ட வச்சு உரிடா. கை வச்சு உறிஞ்சி சாப்பிடு. அது வரலன்னா என்ன திருப்பு. கை வாய் கிட்ட வை, அப்போதான் அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகாது. நோண்டி சாப்பிட்டதில் கரண்ட்டே வந்துச்சு. எடுக்கிறது மட்டும் ஏமா கஷ்டமாக இருக்குது? அப்படி தான் இருக்கும். கை விரல் வச்சு நோண்டி சாப்பிடணும். ரொம்ப கஷ்டப்படுறாராம்மா இவர்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த நுங்கு சாப்பிட்டு 2 பேரும் திருப்தியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சுருந்தேன். அதெல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்னா இது வந்து இன்னர் வேர் ஆகட்டும், ஸ்கூல் ட்ரெஸ் ஆகட்டும், ஷூ சாக்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் நாளைக்கு இருக்குன்னா பிஃபோராகவே நம்ம கொஞ்சம் துவைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் வந்து கபோர்டில் வச்சுருந்தாலும் ஸ்மெல் இருக்க தான் செய்யும். அதனால் வந்து பிஃபோராகவே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் குட்டிக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிஃபார்ம்லாம் வந்து புதுசாக எடுக்க கிடையாது. 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நாங்கள் புது யூனிஃபார்ம் எடுப்போம். ப்ளஸ் வந்து இன்னர் வேர்லாம் அவங்களுக்கு சைஸ் பத்தலை அப்படின்னா புது இன்னர் வேர் எடுப்போம். இவருக்கு வந்து ஆல்ரெடி அப்படியே அதே ஷேப்பில் தான் இருக்கார். அதனால இன்னர் வேர்லாம் அதே செட் ஆயிடுச்சு. இவரோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி துவைச்சி முடித்து எடுத்து மடித்து வைக்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா இவங்க ஸ்கூல் நாளைக்கு போகிறாங்க. அப்படி இன்றைக்கி எப்படி என்னென்ன பண்ணுறதுங்கிறதே மண்டையை குழப்பிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலைங்க நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆக முடியும். இவங்க வீட்டிலையே இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சோம்பேறியாகவே இருக்கும். வேறு வழி இல்லை. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவரும் அவங்க அப்பாவும். ஸோ இது மண்டே மார்னிங் என்ன டிஃபன் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டியா? ஃபில் பண்ணியா? சிரிஞ்சு வச்சு ஃபில் பண்ணிட்டா? இங்கு ட்ராப்பரெல்லாம் தூக்கி போட்டு இப்போ சிரிஞ்சு வச்சு இங்கு ஃபில் பண்ணிகிட்ருக்குற. இதெல்லாம் என்னது? இது வந்து பில்லர். இங்க் ட்ராப்பர் சிரஞ்சு ஒன்று இருந்ததுல, அது எவ்வளோ அழகாக வச்சுருந்தேன். அதில் பென் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான்சென்ஸ். ஸோ சார் குளிச்சிட்டாரு. இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக போகிறார். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளையோட கெட் ரெடி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அவர் போடுற லோஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு, அதனால இன்றைக்கி லோஷன்ஸ் போட்டு சொல்ல வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து ஹிமாலயா யூஸ் பண்ணிக்க போகிறேன். தெரியுதா? ஹிமாலயா. யாரெல்லாம் வந்து ஃபேஸில் ரொம்ப டேமேஜ் இருக்கோ அவங்கெல்லாம் இதை போடலாம். ஈவன் பெரியவங்க கூட போடலாம். குழந்தைங்க தான் போடணும்னு இல்லை, பெரியவங்க கூட போடலாம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற பான்ஸ், அது வந்து ஃபேஸ்க்கு இல்லை. இதுக்கப்புறம் இவர் வந்து நிறைய வெயிலில் விளையாடுவார். எப்போவுமே தான் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ கைக்கு போட்டு போகிறேன். புரியல? ஓகே. நெக்ஸ்ட்டு no sticky, non sticky, no sticky. இதெல்லாம் நான் ஸ்டிக் கடனா? ஐயா இத விட்டுறியா? ஐயா விட்டுறியா? இங்க வா. இங்க வா, கையில தொடைக்காத. கிட்ட வா. தெரியுதா? தெரியுதா? நல்ல க்ளோ. பவுடர் எடு. ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு மேலே பவுடர் போட போகிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வர குளிச்சா நம்ம ஃபேஸ்க்கு வந்து எது போடுறோமோ இல்லையோ பவுடர் போட்டுருவேன். அப்படி அந்த பவுடர் வந்து மற்றவங்க கிட்டேருந்து நம்மையும் நம்ம கிட்டேருந்து மற்றவங்களையும் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். பர்ஃப்யூம்லாம் போடுற பழக்கம் இல்லை. பர்ஃப்யூமே இல்லை, போடுற பழக்கம் கிடையாது.
போடுற பழக்கம் இருக்கவங்க தான் வாங்கி வைப்பாங்க, போடுற பழக்கம் இல்லாதவங்க வாங்க மாட்டாங்க. பழக்கம் இருக்கு. அப்படியே பேசுற ஒரு டப் 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 டப். எனக்கு பார்க்கும்போது பேய் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இப்போ போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற வேலை தான். சரிவா? என்னம்மா இது கையெல்லாம் கலரே இல்லை, இங்கே மட்டும் கலராக இருக்கு. என்னது ஃபேஸ் மட்டும் கலராக இருக்கு. கலரா இல்லை, அதில் க்ரீம் எல்லாம் போட்டிருக்கோம், அது ஒரு கலராக தெரியும். அப்படி நல்லா இது பாடி வாஷ். சரிவா, போயிட்டு தோசை ஊற்றிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்து குட்டியாக குட்டி தோசை சொல்லலாம். குட்டி தோசை தொட்டுக்க என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். என் பையனோட ஃபேவரட் தக்காளி தொக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். அவர் வந்து தோசை தக்காளி தொக்கு கேட்டார். நான் டிவி பார்க்குறேன். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டாரு. அவரே எழுந்துச்சி சீக்கிரம் எழுந்துச்சி ஃப்ரெஷ் ஆகிட்டாரு. எழுந்திரிச்சி மினி தோசையும் தக்காளி தொக்கும் தான் வச்சுருந்தேன். இதை ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எப்போயுமே ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து கொஞ்சம் லைட்டான சாப்பாடு கொடுங்க. ரொம்ப ஹெவியாக கொடுத்துட்டா ஸ்கூல் ஆரம்பிக்கிற அன்றைக்கி தான் வயிற்றால போகும். இவருக்கு வந்து பல்லு வலி வந்துருச்சு இன்றைக்கி. நாக்கே தள்ளி அந்த பக்கம் போ சாப்பிட்டேன். நிண்டி அந்த பக்கம் சாப்பிடு. விழுந்துதான் ஆக போகுது, அதுக்கு எதுக்கு பயப்படுற? மாட்டிச்சு. பல்லு சாருக்கு ஆடுது, அது ஆடுறதுனால சாப்பிட முடியலையா? சரியா, வச்சதே 4 தோசை, அதுலேயும் ஒரு தோசை. பல்லு வலி வந்து பல்லு வலி இல்லை, பல்லு வந்து விழ ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கடவா பல்லுலாம் இருக்கு இல்லையா, அந்த பல்லு தான் ஒன்று ஆடுது. குழந்தை அதில் வந்து சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படியே கஷ்டப்பட்டு தான் வந்து 3 தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. மினி தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. எப்போயுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னா டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டு விடாதீங்க. நான் எப்போயுமே என் பிள்ளைக்கு இப்படி தான் பார்ப்பேன். நான் நல்லாவே லூஸாக போட்டு விடுவேன். இன்னொன்று சீக்கிரமாகவே எழுப்பி அவங்களோட காலை கடனெல்லாம் முடிக்க வச்சுருவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூலில் போயிட்டு அப்போ தான் வயிற்ற கலக்கிட்டு ஓடுவாங்க. அங்கே வந்து நம்ம இருக்க மாட்டோம், அவங்க அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சி வந்தாலும் வரலனாலும் போய் ஒரு 10 நிமிஷம் அவரோட காலை கடனை முடிச்சே ஆகணும். அதனால் வந்து எப்பயுமே அந்த கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லி எழுந்திரிச்சா அங்கே தான் போய் உட்கார சொல்லுவேன் அவனை. அதுவே வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் அதுவே வெளியே வந்துடும். அந்த கடனெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சூப்பராக ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு. ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவர் எப்படி போயிட்டு வந்தார், ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு, அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இவரோட ஸ்கூலில் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு ஸ்டைலில் வந்து போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயரு. எந்த மாதிரியான டஃப்புன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், என்ன டஃப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து தான் போகணும். நம்ம படிக்கும் போதெல்லாம் நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருந்தது. இப்போ இவங்களுக்கு வர்றது வந்து +2 லெவலுக்கு வந்து இவங்களுக்கு வர்ற சப்ஜெக்ட்லாம் வருது. ஸோ என்ன மாதிரி இருக்கும்னு பார்க்கலாம். காலையிலே உட்கார வச்சு யூனிஃபார்மை போட்டு வயிற்றில் வர தோசையை விட்டு காலையில் உட்கார வச்சு அப்படியே லெசன் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்படி தான் இருக்கணும், யாரையும் நம்பாத, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அவங்க வந்து எங்கேயாவது கூப்பிடுவாங்க, அங்கெல்லாம் போகாத, அப்புறம் வந்து பேட் டச்னா என்ன, குட் டச்னா என்ன, டோன்ட் டச்னா என்ன, எல்லாத்தையும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருந்தேன். என் பையனும் உட்காந்து எல்லாத்தையும் ஐயோ அம்மா போதும் விடுன்ற அளவுக்கு பண்ணிட்டான். இப்போ கிளம்பியாச்சு. பேக் மாட்டிக்கோ. பேக் வெயிட்டா இருக்கு. ஆல்ரெடி வெயிட், இந்த வெயிட் வேறயா? சோ பார்த்து பத்திரமா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வா. ஓகே. என்ன? ஓகே. ஓடாத. நிமிஷம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பை. என்ன? ஓடக்கூடாது, யார் கூடயும் அடிச்சு பிடிச்சி விளையாடக்கூடாது. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு என்னோடய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. துணியெல்லாம் துவைச்சி மேலே போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அவனை கூப்பிட போகிறேன்.
ஸ்கூலுக்கெல்லாம் போய் கூப்பிட போல வாசல்லே நிற்கிறேன். ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எவ்வளோ தருவாங்க? என்ன செக்ஷன்? என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேவே நீ இனிமே ஹோம்ஒர்க்கு அக்வாரியமே ட்ரா பண்ணணுமா? ட்ரா பண்ணிட்டியா? ரஃப் நோட்டில் ட்ரா பண்ணணுமா? ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அதை கேட்டாங்களா? நீ என்ன சொன்ன? ஆ சரி, என்ன பண்ண போயிட்டு ஸ்கூலில்? உங்களோட ஓல்டு செக்ஷன்லேயே உட்காந்தியா 6th? நீ மட்டும் உட்காந்தியா, பசங்களாம் உட்காந்தாங்களா? அப்புறம் எப்படி போச்சு? ஜாலியாக போச்சா? உன்னோட இந்த 6th இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் யார்? கங்கா ஸ்ரீயை தவிர வேறு யார் யார் வந்தா? ம் 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 சரி, இன்றைக்கி ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்தாங்களா? எதுவுமே எடுக்கலையா? போய் ஜாலியாக உட்காந்துட்டு வந்தீங்களா? டிக்டேஷன் என்ன டிக்டேஷன்? தமிழா இங்கிலீஷா? என்ன மார்க் எடுத்த? ம் 8 எடுத்தியா? 2 என்ன மிஸ்டேக் பண்ண? அதான் அலையம்னு எழுதிட்டியா? இன்னொரு வேர்டு இல்லு போட்டியா? சரி, எப்படி போச்சு ஃபர்ஸ்ட் டே? ஜாலியாக போச்சா? ஜி தானா கன்ஃபார்மு? சரி, அந்த ஒரு 2 நோட்டை கேட்க சொன்னேன், கேட்டியா? என்ன சொன்ன? எப்போ? ஓகே, எடுத்துன்னு போனமா நீ? ஓகே, சூப்பர். 5 டெஸ்ட் நோட் எடுத்துன்னு போனோமா? 5 சப்ஜெக்ட் உள்ளது, 5 எடுத்துகிட்டு போனோம். ஓகே, புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் எப்போ கொடுப்பாங்க? சரி.